வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து நம்ம ரிஜெக்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக ரிஜெக்ட்ஸ் பேசிக் கவர் பண்ணிட்டு கொஞ்சம் சில ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறது கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து என்ன பார்க்குறோம்னா இந்த அரே வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்கேன். பேசிக் அரே வச்சு எப்படி டேட்டா ஃபில்டரிங் பண்ணுறது, அதே மாதிரி வந்து நம்ம லிஸ்ட்டு காம்ப்ரன்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அது நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் கவுண்ட் ஷம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி டேட்டா ஃபில்டரிங் பற்றி பார்ப்போம். ஒன்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணுறோன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து டேட்டா ஃபில்டர் ஓனாகவே நீங்களாகவே நோடு கிரியேட் பண்ண, ரிலேஷன்ஷிப் பண்ண, டேட்டா ஃபில்டர் பண்ண, டேட்டா ஓனாக ஜென்ரேட் பண்ண அன்வைன் மூலமாக. ஸோ இந்த பேசிக் இது நீங்கள் நீங்களே வந்து ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். ஸோ இது மோஸ்ட்லி தெரிஞ்சால் Neo4j ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும், நீங்களே இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அட்வான்ஸாக அந்த ப்ரொஃபைலுக்கு எக்ஸ்பிளைனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, சப்கொரி என்ன, அப்பாக் லைப்ரரி பற்றி எப்படி பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்தராக அப்கமிங் பார்ப்போம். ஓனாக எப்படி ப்ளக்இன் கிரியேட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லிட்டு ஃபர்தராக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 100 நோடு ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த லிஸ்ட் ஆஃப் சீரீஸில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அன்வைன் மூலமாக 100 நோடு ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நேமு ஜென்ரேட் பண்ணோம், சேலரி ஜென்ரேட் பண்ணோம், ஐடி ஜென்ரேட் பண்ணோம், ஏஜ் ஜென்ரேட் பண்ணோம். இல்லை லிஸ்ட் இருக்கிற மாதிரி நம்ம எதுவுமே ஜென்ரேட் பண்ணல. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த எக்ஸிஸ்டிங் 100 நோடையும் நம்ம லிஸ்ட்டு வந்து ஒரு புது ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன், நம்ம க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன் மேட்ச், ஆன் அப்டேட் மீன்ஸ் ஆன் க்ரியேட் செட் கொடுத்துருப்போம், ஆன் அப்டேட் செட் கொடுத்துருப்போம். அது க்ரியேட் பண்ணும்போது இப்போ நம்ம புதுசாக இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேட்ச் கொடுத்து உங்களுக்கு n வந்து லேபிள் எப்பயும் கொடுங்க. இங்கே நான் டெஸ்டிங்கானே மோஸ்ட்லி லேபிள் கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். செட் கொடுத்துட்டு என் டாட் இங்கே வந்து நான் என்ன இது பண்ண போகிறேன்னா வந்து ஜஸ்ட் வந்து லிஸ்ட்டுன்னு சும்மா ஜஸ்ட் கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து ரேண்டம் யூஸ் பண்ணிக்கிறேன். ரேண்ட் 10 வச்சு யூஸ் பண்ணுறது, ரேண்ட் 100 வச்சு இது பண்ணுறது, ரேண்ட் 1000 வச்சு பண்ணுறது. இது ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தோம்னா செட் ஆகும். ரிட்டன் என். ஸோ இப்போ நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டுன்னு சொல்லி வந்திருக்கு, சம் நம்பர் 5 பாயிண்ட் சம்திங், இது இங்கே 2 பாயிண்ட் சம்திங். ஸோ ஈச் டைம் வந்து பார்த்தோன்னா அது வேறு இது நம்பர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லிஸ்ட்டு மூலமாக சம்திங் இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஆக்சுவலி வந்து நான் 2 இன்டீஜர் கொடுத்துட்றேன். ஸோ அது சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நூறுக்குள்ளே இருக்கட்டும், பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா அது உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் அப்டேட் இருக்கும். 277 61 சம்திங் இது எல்லாமே உங்களுக்கு நம்பர் வந்திருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து மேட்ச் என் ப்ரெசன்ட் வேர் இங்கே வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து 5 இருக்குன்னு செக் பண்ணேன்னா 5 in n டாட் நம்ம லிஸ்ட் வச்சுருக்கோம். ரிட்டன் n டாட் லிஸ்ட் n டாட் நேம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 5 எதெல்லாம் இருக்கோ உங்களுக்கு வரும். கண்டிப்பாக 5 இருக்கும். ஸோ 5 ஃபுல்லும் மொத்தம் 13 இது இருக்குது. 5 இது 5 அந்த நம்பர் வந்து உங்களுக்கு 13 லிஸ்ட்டில் மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இதே வந்து எனக்கு இந்த 5 இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேட்ச் வேர் not 5 in n dot list. ரிட்டன் பார்த்தீங்கன்னா n dot list உங்களுக்கு n dot name. இப்போ இந்த 13 தவிர இது எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த 13 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 உங்களுக்கு கிட்ட 100 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87 ரெக்கார்டு உங்களுக்கு வரும். தான் 87 ரெக்கார்டு. ஸோ அதை தவிர இது எல்லாமே வரும். அதுக்குள்ளே இருக்கக்கூடாது இது பண்ணுறது. ஸோ அது சம்மந்தமாக உங்களுக்கு எல்லா இது உங்களுக்கு வரும். இதே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே இன்னும் சில இது மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைசிங் பண்ணலாம். முக்கியமானது அது ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தேவைப்படும். ஸ்லைசிங் சொல்கிறேன். அதில் ஹெட்டு லாஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் பார்த்தோன்னா 2 அப்பர் 2 லோவர் எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி இது சில மெத்தட்ஸ் வந்து இன்பில்டாகவே கொடுக்குறாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைசிங் பார்ப்போம். ஸ்லைசிங் வந்து நம்ம இதில் பார்க்கணும்னு இல்லை, மேட்ச்லேயும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ மேட்ச் ஸ்லைசிங் பார்த்திங்கன்னா இப்போ வந்து n டாட் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா n டாட் ஆக்சுவல் லிஸ்ட்டு
நான் என்ன பண்ணேன்னா ஸ்லைசிங் வந்து ஃபஸ்ட் நான் கான்செப்ட் சொல்லிடுறேன். ஸ்லைசிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டார்ட்டு டாட் எண்டு 2 டாட் தான் கொடுக்கணும், ஸ்டார்ட்டு எண்ட் கேரக்டர் கொடுக்கணும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ரிட்டன் 1 2 3 4 5 வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 0 இண்டெக்ஸில் தான் ஆரம்பிக்கும். நான் வந்து 1 இண்டெக்ஸ்லேருந்து டாட் 3 இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டேன். அப்போ 1 எது வரும் 2, 3னா 2 3, 2லேருந்து 4 வரைக்கும் எனக்கு வரும். ஓகே, லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கல. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் 1 மட்டும் கொடுத்தேன்னா 1லேருந்து எனக்கு அடுத்த ரிமைனிங் வரைக்கும் வரும் 1க்கு அப்புறம். இதே நான் வந்து எனக்கு 2 கொடுத்தேன்னா 2க்கு அப்புறம் வந்து 3 4 5 அதுலேருந்து வரும். இங்கே கொடுக்குற இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக என்ன இண்டெக்ஸ். இப்போ இதே நீங்கள் டாட் போட்டு 4 கொடுத்தீங்கன்னா 4னா கடைசி 5 வரைக்கும் இது வரும் உங்களுக்கு முன்னாடி. இப்போ நான் வந்து நான் 2 கொடுத்துக்கிறேன்னா 3 கொடுத்தேன்னா உங்களுக்கு 3 எனக்கு 0 1 2 3 4 3னா இதுனா உங்களுக்கு 4 இது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்லைசிங் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா என் டாட் லிஸ்ட் கொடுத்து எனக்கு வந்து 1க்கு அப்புறம் இருக்கிறத ஃபுல்லாக எடுக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன சொல்ல மீன்ஸ் 1லேருந்து நான் எடுக்கிறேன். 0 வராது, 126 அடுத்து 4 வரும், 56 93 இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இல்லை ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டு போட்டு என் டாட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். 6 8 அந்த 1 இது எல்லாமே கிடைக்கும். இல்லை எனக்கு லாஸ்ட் இது மட்டும் தான் வேணும், லாஸ்ட் இது தான் மட்டும் தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து லாஸ்ட்டுன்னு போட்டு என் டாட் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் இது மட்டும் தான் வரும். நீங்கள் 6 ஃபஸ்ட்டு 4 இது. ஸோ அந்த லாஸ்ட்டோட நிறைய எது லாஸ்ட்டாக இருக்கும் நம்பர்ஸ்னு இல்லை, நீங்கள் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு அது என்ன கடைசியாக இருக்கோ அதுதான் வரும். இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டெய்ல் என் டாட் மீன்ஸ் டெய்ல்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பரை தவிர மீதி எல்லாமே வரும். ஸோ ஆக்சுவலி டெய்லுங்கிறது கடைசி வால் பகுதி. ஸோ அதனால் உங்களுக்கு தலைப்பகுதி மீன்ஸ் ஃபஸ்ட் நம்பர் அதை எடுத்துகிட்டு ரிமைனிங் எல்லாமே கொடுக்குறது தான் உங்களுக்கு டெய்லு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல இங்கே 26 4 கிடைக்கும், 56 93 இந்த டெய்லி தான் உங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி வேணும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் மெத்தட் இருக்குது. உங்களுக்கு அப்படியே 4 26 6 இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு மெத்தட்ஸ். ஸ்லைசிங் எப்படி பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் செக் பண்ணணும் லிஸ்ட்டுக்குள்ளே. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ஸ்லைசிங் பண்ணுறது நீங்கள் எப்படி வேணும்னா இப்போ லிஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த அரைக்குள்ளே 5 ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு 0 ஃபஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் வேணும்னு சொல்லி நீங்கள் இண்டெக்ஸ் அந்த அக்சஸ் பண்ணுவோம்ல 0th போட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் இல்லாத ரெக்கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஏன்னா 6th பொசிஷன் அந்த ரெக்கார்டு இல்லை. ஸோ அப்போ இல்லைன்னா நல்லா கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் அந்த கொலெக்ஷன் பார்த்தோம்ல கொலெக்ஸியா சம்திங் தெரியல இங்கே நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து NA சம்திங் நீங்கள் வந்து எம்டி தான் கொடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எம்டி ஃபெச் பண்ணும்போதே. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இது யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் எப்படி பார்க்குறது இது பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம் ஃபர்தராக. ஸோ ஹெட்டு லாஸ்ட் டெய்ல் இதெல்லாம் பார்த்தோம். ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. கலெக்ட் உங்களுக்கு பார்க்கல. ஸோ கலெக்ட் வந்து எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மேட்ச் என் பெர்சன் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு வந்து குரூப் என் டாட் ஏஜ் கலெக்ட் ஆக்சுவலி வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் போகாமல் சொல்லணும் பார்த்தேன். டிஃபால்ட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறீங்களா என் டாட் ஏஜ் டிஃபால்ட்டாக உங்களுக்கு குரூப் பை ஆகும். நீங்கள் குரூப் பை இந்த மாதிரி கீவேர்ட் போகணும் தேவையில்ல ஆர்டர் பை பண்ணும்போது இது டிஃபால்ட்டாக குரூப் பை ஆகும். இது வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா கலெக்ட் கொடுத்து என் டாட் ஏஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு அந்த என்ன சொல்ல ஏஜ் 40 பேர் கிட்டத்தட்ட 5 பேர் 6 பேர் இருக்காங்க. உங்களுக்கு 6 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜையும் கொடுத்துட்டேன் சேலரி கொடுக்கணும். அந்த 6 பேரோட சேலரி உங்களுக்கு இங்கே வந்துடும் 41. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏஜ் இங்கே எத்தனை மொத்தம் இது இருக்கும் மொத்தம் 61 ரெக்கார்டு யூனிக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு குரூப் பை ஆகும். பட் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்கிட்ட ஏஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரெக்கார்டு அது வந்துடும். அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து இந்த மெத்தட் அந்த அக்ரிகேஷன் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது இதாகும். ஆக்சுவலி கலெக்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் இது அக்ரிகேஷன் மெத்தட் தான் நான் உங்களுக்கு லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மேபி கன்ஃபியூஷன் ஆகாதீங்க.
ஓகே, ஃபர்தர் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஃபீட்பேக்கு, இந்த ஸ்டைல் மாற்றுங்க, இந்த மாதிரி டீச் பண்ணுற ஸ்டைல் நல்லா இல்லை, இந்த மாதிரி ஏதோ மாற்றணும்னு சொல்லிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணுறேன் புதுசாக. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.